அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்கறது மகர ராசி. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, எந்த ஒரு செயலில் இறங்குறதா இருந்தாலும் மனம் துணிந்து இறங்கக்கூடிய நம்ம மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் முழுவதும் எப்படி அமைந்திருக்கு, குடும்ப வாழ்க்கை எப்படி அமைப்போது, தொழில் வியாபாரம்லாம் எப்படி அமைப்போது, மேலும் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமைய எந்த கடவுளை வணங்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை 3 டைம் மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது நீங்கள் நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள். நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு பலன் கிடைக்கும். நீங்களும் நம்பிக்கையோடு இப்படி செய்து பாருங்கள். நற்பலன்கள் அனைத்தும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறையவே இருக்குது. வாங்க நம்ம மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, அதுவும் இல்லாமல் இந்த மே மாதத்தில் பல்வேறு விதமான கிரகநிலை மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. குரு பயிற்சியும் இந்த மே மாதத்தில் ஏற்பட்டிருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு இருக்கிறாரு ஜோதிடர் பவன் நம்பூதிரி. ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார். வாங்க நம்ம மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாத கிரக நிலை எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா, தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி, தைரிய வீரிய ஸ்தானத்தில் புதன் ராகு செவ்வாய், சுகஸ்தானத்தில் சூரியன் குரு சுக்கிரன், பாக்கியஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் இந்த மே மாதம் 30 நாட்களும் இருக்குது. அதே மாதிரி இந்த கிரகநிலை மாற்றம் எப்போ ஏற்பட போகுதுன்னா, மே 1ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு. மே 7ஆம் தேதி அன்று புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு. மே 13ஆம் தேதி அன்று சூரிய பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு. மே 20ஆம் தேதி அன்று சுக்கிர பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு. மே 24ஆம் தேதி அன்று புதன் பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு. மே 31ஆம் தேதி அன்று செவ்வாய் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு. இந்த மாதிரி கிரகநிலை மாற்றங்கள் இந்த மே மாதம் முழுவதும் மாற இருக்கிறது. இதனால் என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்பவுமே மன துணிச்சலுடையும் எதையும் செய்து முடிக்கும் ஆற்றல் கொண்டவங்க தான் நம்ம மகர ராசிக்காரங்க. அப்படிப்பட்ட நம்ம மகர ராசிக்காரங்களுக்கு நீங்கள் அதிகமாக உழைக்கக்கூடியங்க. அந்த உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கலையே, நம்ம எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் அதற்கான ஒரு முன்னேற்றமே இல்லாமல் இருக்கிறோமே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதான் உங்களுக்கு வீண் கவலையெல்லாம் அப்பப்போ ஏற்படுறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. நிறைய பிரச்சனைகளும் உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. ஆனால் அது எல்லாமே நீங்கள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தாலும் உங்களுடைய பேச்சாற்றலாலையும் கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. நினைத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல அதிகம் வேகம் காட்டுவீங்க. அதன் மூலியமாகவே நிறைய உங்களுக்கு வெற்றிகள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. பணவரத்து இந்த மாதம் திருப்திகரமாக இருக்குது. இருந்தாலும் அதே நேரத்தில் நிறைய எதிர்பாராத செலவுகள் எல்லாம் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வண்டி வாகனங்களே அல்லது பஸ்ஸில் இந்த மாதிரி போக்குவரத்தில் எங்கேயாவது உங்களுடைய பொருட்களை கொண்டுட்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் உடைமைகளை பத்திரமா எடுத்துகிட்டு போங்க. இதில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் வெளியில் போகும்போது பார்த்து நிதானமாக போயிட்டு வாங்க. தொழில் வியாபாரத்தில் ஏற்படும் பண தேவைகள் சரி கட்ட நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். தேவையான பணியில் முழுமையாக கவனம் செலுத்தி ஈடுபடுறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருப்பவங்க அலுவலகம் தொடர்பான வேலைகளில் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அலைச்சலுக்கேற்ற ஊதியம், பதவி உயர்வு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. செய்யும் வேலைக்கு நல்ல ஒரு பலன் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குடும்பத்தில் வீண் பிரச்சனைகள் தலை தூக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் நிறையவே இருக்குது. ஆனால் அதெல்லாம் உங்களுடைய பேச்சு சாமர்த்தியினாலையும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தாலையும் அதெல்லாம் பேசி சரி கட்டுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க. அதில் வெற்றியும் காண்பீங்க. கணவன் மனைவியிடையே பழைய விஷயங்களில் ஒரு
ஒரு அளவுக்கு நீங்கள் தவிர்த்துருங்க. பழைய விஷயங்களை நீங்கள் பேசினீங்கன்னா உங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. முடிந்த அளவுக்கு பழைய பிரச்சனைகளை எதையுமே பேசாமல் இருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த மே மாதம் 30 நாட்களும் நல்ல ஒரு ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி குழந்தைகள் மூலிமா ஏதாவது ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சி ஒன்று நடைபெறும். பெண்களுக்கு பண வரத்து திருப்திகரமாக இருக்கும். பயணங்களின் போது பொருள்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் ஒரு சில தாமதங்கள் ஏற்பட்டாலும் அதில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதற்காக நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. கலைத்துறையினருக்கு முயற்சிகளின் பேரில் புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் கையெழுத்தாகும். அதே மாதிரி பொருளாதார ரீதியாக சிறப்பான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். எதிர்பார்த்த புகழ், பாராட்டு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அரசியலில் இருக்கிறவங்க வாகனங்களை பயன்படுத்தும் போது கொஞ்சம் கவனமாக பயன்படுத்துங்க. சிலருக்கு இடமாற்றம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடைபெறத்துக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. நண்பர்கள் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த உதவியெல்லாம் கிடைக்கும். வாழ்க்கை தரம் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். அதே மாதிரி மாணவர்கள் தேர்வில் கூடுதலான மதிப்பெண் எடுக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் நிறையவே இருக்குது. வீண் அலைச்சல்லாம் தவிர்த்து படிப்பில் முழுமையாக கவனம் செலுத்தி படிக்கிறதுனால நல்ல ஒரு மதிப்பெண் உங்களால் பெற முடியும். மேலும் இந்த மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த மே மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். மதம், வீடு, மனை இதெல்லாம் வாங்குவதற்கு இதுனா வரைகளும் தடையாக நடந்துகிட்டு இருந்திருக்கும். அதே மாதிரி வீட்டில் ஏதாவது சுபகாரியம் செய்யலாம் அப்படின்னு நீங்களும் பெண் பார்த்து ரொம்ப படாத பாடுபட்டு அலைஞ்சி திரிச்சிட்டு இருப்பீங்க. நல்ல காரியம் நடைபெறத்துக்கான சூழ்நிலையே இல்லாத இருந்திருக்கும். ஆனால் இனி அப்படி இருக்காது. இனிமேல் அந்த தடையெல்லாம் நீங்கி படிப்படியாக நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறத்துக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதே மாதிரி தாயாருடன் இருந்தால் மனக்கசப்பெல்லாம் நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். தாய் வழி உறவினர்களிடம் இருந்த மனக்கசப்பு கூட கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரித்து காணப்படும். புதிய விதமான உறவுகள் உங்களுக்கு இனிமேல் ஏற்படும். அதே மாதிரி புதிதாக யாராவது வேலைக்கு தேடிட்டு இருந்தீங்கன்னா வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் நிறையவே இருக்குது. அதே மாதிரி உங்களது வாக்கு வன்மையெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துங்க. ஏன்னா நிறைய பிரச்சனைகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. எல்லா இடத்துலையும் பொறுமையாகவும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா நிச்சயமாக எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. எந்த ஒரு செயலையும் நீங்கள் தைரியமாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா நிச்சயமாக நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். அதே மாதிரி மகர ராசியில் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மே மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதம் பிள்ளைகளோட வளர்ப்புதலாக கவனம் செலுத்துவது நல்லது. குழந்தைகளோட உடல் நலத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். இதுனா வரைக்கும் நிறைய மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டாங்க கூட இனிமேல் அந்த மருந்து மாத்திரையெல்லாம் குறைத்துக்கிட்டு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து வேறுபாடும் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அதே மாதிரி கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் வீண் வாதங்களை தவிர்த்திங்கன்னா நிச்சயமாக நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. நண்பர்கள் மூலிமா உங்களுக்கு அனுகூலமான பலன்லாம் கிடைக்கும். தேவையற்ற வீண் வாதங்களை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. யாரை பற்றியும் விமர்சனம் செய்ய வேண்டாம். இந்த டைமில் நீங்கள் ஏதாவது விமர்சனம் செய்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. இந்த டைமில் வீண் பிரச்சனையெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்திங்கன்னா இந்த மே மாதம் 30 நாட்களும் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கும். மகர ராசியில் அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த மே மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதம் தந்தையாரோட உடல்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். தந்தையுடன் இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அவருடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. வேலை செய்யும் இடங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து கொள்வது நல்லது. பண விஷயங்களில் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போங்க. எங்கேயாவது வெளியில் எடுத்துகிட்டு போகிறது மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக எடுத்துகிட்டு போகிறது நல்லது. தூங்கும் முன்னே குலதெய்வத்தை வணங்கிட்டு தூங்குங்க. அதே மாதிரி தேவையற்ற வீண் மன குழப்பத்தெலாம் வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாகவும் செயல்பட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வர இருக்கிற பிரச்சனையிலேருந்து நீங்கள் நிச்சயமாக தப்பிக்க முடியும். எந்த கற்பனையும் வேண்டாம். முடிந்த அளவுக்கு எல்லா விஷயத்தையும் ஓப்பன்டாக்காக பேசி பிரச்சனையை சரி செய்ய பாருங்கள். மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு பிரதோஷ காலத்தில் சிவனையும் நந்தீஸ்வரரையும் தீபமேற்றி வழிபட்டுடுவாங்க. எல்லா பிரச்சனைக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். தேய்பிறை பிரதோஷத்துலேயும் வளர்பிறை பிரதோஷத்துலேயும் நீங்கள் போய் வணங்கிட்டு வர்றது நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். எந்த ஒரு காரியத்திலையும் உங்களுக்கு வெற்றியும் மன நிம்மதியும் மன குழப்பமும் நீங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
பிரதோஷத்தன்னைக்கு போய் நந்தி பகவானை வழிபட்டுட்டு வாங்க. நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தா மே 16, 17ஆம் தேதி சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம். புதிதாக ஏதாவது ஸ்கூலில் அட்மிஷன் போடுற மாதிரியோ அல்லது புதிதாக காலேஜில் சேர்ற மாதிரியோ வண்டி வாகனம் புதிதாக எடுக்கிற மாதிரியே இருந்ததுன்னா அன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் தவிர்த்துட்டு அடுத்த நாளில் செய்யுங்க. சந்திராஷ்டம நாளில் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபடாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.